இன்று இதுதான் உலகின் தலைப்புச் செய்தி. சத்தமில்லாமல் செய்து காட்டிய மோடி உலகமே வியந்தது. இந்தியா என்றால் இன்று உலகம் நினைப்பது என்ன? ஏவுகணைகள், அணுசக்தி, நீர்மூழ்கி கப்பல்கள், விண்வெளி ஆய்வுகள், டிஜிட்டல் தொழில்நுட்பம். ஆனால் இந்த உயர் தொழில்நுட்ப காலகட்டத்திலேயே இந்திய கடற்படை எடுத்துள்ள ஒரு முடிவு உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. குஜராத்தின் போர்பந்தர் கடற்கரையில் இருந்து ஓமானின் மஸ்கட் நோக்கி புறப்பட்டுள்ள INSV கவுண்டின்யா என்ற மரக்கப்பல் இது வெறும் கடல் பயணம் அல்ல, மோடி தலைமையிலான இந்தியாவின் அரசியல் கலாச்சார அறிவிப்பாக மாறியுள்ளது. இந்த கப்பலில் எந்த இயந்திரமும் இல்லை, ஒரு இரும்பு ஆணியும் இல்லை. மரமும் தேங்காய் நாரால் செய்யப்பட்ட கயிறுகளும் காற்றும் நட்சத்திரங்களும் மட்டுமே. இன்றைய காலத்தில் நவீன தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு கடல் பயணத்தை கற்பனை செய்யவே முடியாத ஒரு நிலையில் இந்தியா உலகிற்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இந்தியர்கள் கடல் பயணத்தை மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்களா அல்லது மற்றவர்கள் இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்களா? இதுதான் இந்த முயற்சியின் அரசியல் மையம். மோடி அரசு அடிக்கடி சொல்லும் இந்தியாவின் எதிர்காலம் அதன் வேர்களில் உள்ளது என்ற வாசகம் இங்கு வாசகமாக இல்லை, செயலில் தெரிகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய மாலுமிகள் நட்சத்திரங்களை பார்த்து பாதை கண்டனர். ஐரோப்பியர்கள் கடல் பயணத்திற்கே தயங்கிய காலத்தில் இந்திய கப்பல்கள் உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்தன. அந்த வரலாற்றை புத்தகங்கள் அல்ல, அரபிக்கடலில் நேரடியாக நிரூபிக்கிறது இன்றைய இந்தியா. இந்த மரக்கப்பல் சீனா போன்ற நாடுகள் நீர்மூழ்கி கப்பல்களாலும் இராணுவ அழுத்தங்களாலும் தங்கள் இருப்பை காட்ட முயற்சிக்கும் சூழலில் இந்தியா எப்படியான சக்தியாக இருக்க விரும்புகிறது என்பதையும் தெளிவாக சொல்கிறது. இந்தியா அச்சுறுத்தலின் மொழியை பேசுவதில்லை. நாகரிகம், கலாச்சாரம், நம்பிக்கை, நட்பு ஆகியவற்றின் மொழியில்தான் இந்தியா பேசுகிறது. ஓமானை நோக்கிய இந்த பயணம் இந்தியாவின் சாஃப்ட் பவர் அரசியலின் வலுவான எடுத்துக்காட்டாக மாறி உள்ளது. இந்த கப்பலுக்கு கவுண்டின்யா என்ற பெயர் சூட்டப்பட்டதற்கும் அரசியல் அர்த்தம் உண்டு. கிபி முதல் நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியா சென்று புனான் அரசை உருவாக்கியவர் கவுண்டின்யா. இந்திய கலாச்சாரம் வலுக்கட்டாயமாக அல்ல, வர்த்தகமும் அறிவும் நம்பிக்கையும் வழியாக பரவியது என்பதற்கான உயிருள்ள சாட்சி அவர். இன்று அதே செய்தியை இந்தியா மீண்டும் உலகிற்கு சொல்லுகிறது. இந்தியா எல்லாவற்றையும் வெளிநாடுகளிடமிருந்து கற்றுக்கொண்ட நாடு என்று சொல்வோருக்கு INSV கவுண்டின்யா ஒரு அமைதியான ஆனால் கடுமையான பதில். வெளிநாட்டு இயந்திரமின்றி, வெளிநாட்டு தொழில்நுட்பமின்றி பண்டைய இந்திய அறிவை நவீன அறிவியலுடன் இணைத்து உருவான இந்த கப்பல் இந்திய தன்னம்பிக்கையின் மிதக்கும் சின்னமாக நிற்கிறது. ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய வானில் வலிமையை காட்டுகின்றன. ஏவுகணைகள் இந்திய எல்லைகளை பாதுகாக்கின்றன. அதேபோல அதே நேரத்தில் இந்த மரக்கப்பல் இந்தியாவின் ஆழமான நாகரிக சக்தியை உலகிற்கு நினைவூட்டுகிறது. இதுதான் மோடி காலத்து இந்தியாவின் தனித்துவம். ஆயுதங்களால் மட்டுமல்ல, வரலாறாலும் கலாச்சாரத்தாலும் உலகை வழிநடத்தும் இந்தியா. INSV கவுண்டின்யா ஒரு கப்பல் அல்ல, அது இந்தியா. நேற்று மட்டும் பெரிய நாடல்ல, இன்று மட்டும் சக்தி அல்ல, நாளையும் உலகிற்கு வழிகாட்டும் நாகரிகம் என்பதை கடலில் எழுதும் தெளிவான அறிவிப்பு. குஜராத்தின் போர்பந்தரிலிருந்து டிசம்பர் 29 புறப்பட்ட இந்திய கடற்படையின் INSV கவுண்டின்யா பாய்மரக் கப்பல் ஓமனின் மஸ்கட் துறைமுகம் சென்றடைந்தது.